தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மே 7 வியாழக்கிழமை 2026 பாஸ்கா காலத்தின் 5ஆம் வாரம். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்பிடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். அது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்து நீர் செய்த அற்புத அதிசய செயல்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, எங்கள் பெற்றோர், எங்கள் உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து, கொடுத்த மழைக்காகவும் கொடுத்த நன்மைகளுக்காகவும் கோடான கோடி நன்றி கூறி, தொடர்ந்து எம்மோடு கூட இருந்து எமது 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருடைய தேர்வு முடிவுகள் சுமூகமாக நிறைய பிள்ளைகள் வெற்றி பெற்று அவர்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும் தேவையான ஆசீர்வாதத்தை இம்மாதத்தின் தாயாகிய சகாயத்தாய் பெற்றுத்தந்து வழிநடத்த அர்ப்பணிக்கின்றோம். மகிழ்வினை விதைத்திட மனங்களில் உயர்ந்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். இதயங்கள் இணைக்கும் அன்புக்கு இணையா பூமியில் ஒன்றுமில்லை. இறை வழி வாழ்ந்திடும் முறை இது தெரிந்தால் பகைமை தொல்லை இல்லை. பிரிந்திடும் சுயநலவீர்களை அறுப்போம், புது வழி படைத்திடுவோம். நாம் இறை வழி வாழ்ந்திடுவோம். மகிழ்வினை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். திருப்பாடல் 96. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே. மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன. ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். உணவு படையலேந்தி அவர்தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன.
எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 15, இறை சொற்றொடர்கள் 9-11 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆவியாரும் மூப்பர்களும் இணைந்து முடிவெடுத்தனர். விருத்த சேதனம் செய்தால்தான் மீட்பா? இதுதான் முதல் சங்கமான எருசலேம் சங்கத்தின் தலைப்பாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையாக இருந்தது. ஒருபுறம் விருத்த சேதனத்துக்கு ஆதரவாக இருந்த யூதேயா நாட்டு மக்கள், மறுபுறம் பிற இனத்தாருக்கு ஆதரவாக இருந்த பவுல், பர்னபா போன்ற இந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடும் தலைமையாக புனித பேதுருவும் மூப்பர்களும் இருந்தார்கள். இன்றைய நீயா நானா நிகழ்ச்சியை போல நாங்கள் சொல்வதுதான் சரி என்று இரு தரப்பினரும் வாக்குவாதத்திற்குள் ஈடுபட்ட போது பிரிவினை ஏற்படாமல் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு பேதுருவுக்கு இருந்தது. இங்கு யாரையும் மகிழ்ச்சிப்படுத்த அவர் விரும்பவில்லை. நீயா நானா என்று சிந்திக்காமல் ஆண்டவரின் விருப்பம் என்ன என்று சிந்திக்கிறார். புனித பேதுரு இப்படிதான் செய்தார். ஆகவேதான் அவரால் எளிதில் விடை காண முடிந்தது. பழமைவாதத்தை தூக்கி எறிய முடிந்தது. சரியானதை முடிவு செய்து துணிந்து செயலாற்ற முடிந்தது. நமது இறைவன் செயலாற்றும் இறைவன், செயல்படுத்தும் இறைவன், தீர்வு காணும் இறைவன். பேதுரு இறைவார்த்தையின்படி விருத்த சேதன முறையை பிற இனத்தார் மேல் திணிக்கல் ஆகாது என்று முடிவெடுத்த போது ஒரு நடுநிலையான தலைவராக மிளிர்கின்றார் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றோம்? நான் சொல்வது, நான் செய்வது சரி என்று நினைக்காமல் பிறரது தேவை என்னவோ, அவர்களுடைய நிலைப்பாடு என்னவோ அதை கிறிஸ்துவை போன்று உணர்ந்து அவற்றை நாம் பூர்த்தி செய்தால்தான் நாம் சிறந்த தலைவர்கள், மனிதர்கள். தலைவராக இருப்பவர்கள் இயேசுவை போல் பணியாளராக இருக்க வேண்டும். நாமும் நமது வாழ்க்கையில் சிறந்த தலைவனாக, தலைவியாக இருக்க எப்படிப்பட்ட தீர்வை நாம் காண்கிறோம்? இயேசுவிடம் கேட்கிறோமா? ஜெபத்தில் அர்ப்பணிக்கின்றோமா? ஜெபத்தின் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்கின்றோமா என்று சிந்தித்து அதற்கு தேவையான அருள் பெற வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.